ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.9 ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பி இன்னொரு அணி கொடுத்துருக்காங்க. எனக்கு கொண்டு ஏபி ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் என்பதை சரிபார்க்க நம்ம ஏபி ஹோல் பவர் இன்வெர்ஸோட ஃபார்முலா பார்த்தரலாம். ஏபி ஹோல் பவர் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாலஸ் ஆஃப் ஏபி அஜ் ஏபி. நம்ம ஏவையும் பியும் பெருக்கிக்கலாம். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏவோட அணியும் பியோட அணியும் பக்கத்தில் வச்சுக்கலாம். இதோட ரோவையும் இதோட காலத்தையும் நம்ம பெருக்கலாம். அப்போ காத்தி இது ரோவை இப்படி பெருக்கணும்னா 0 பெருக்கினா 0 தான் நமக்கு கிடைக்கும். மறைக்கவா 0 பெருக்கணும் 0 தான் கிடைக்கும். இப்போ 0 + 0. அடுத்தது 0 பெருக்கணும் 0 தான் வரும். இப்போ ஓர் 3 3 இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 0 + 3. அடுத்தது ஓர் 2 2 -2 0 பெருக்க 0 தான் கிடைக்கும். அப்போ -2 + 0. அடுத்தது ஓர் 3 3 -3 ஓர் 4 -4. அப்போ நான் இதை ஆட் பண்ணலாம். 0 + 0 0 0 + 3 3 -2 + 0 -2 -3 -4 ஆட் பண்ணோம்னா -7 கிடைக்கும். அடுத்தது மாலஸ் ஆஃப் ஏபி. மாலஸ் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏபியை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். எப்படின்னா 0 பெருக்கணும் 0 தான் கிடைக்கும். 3 2 6 -6. ஏன்னா இங்கே ஒரு நடுவில் குறி வரங்காட்டி ப்ளஸ் ஆமாம் +6. இப்போ மாலஸ் ஆஃப் ஏபி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? மாலஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது அஜ் ஏபி. அஜ் ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏபியை வந்து நம்ம இடத்த மாற்றணும், குறியை மாற்றணும். இங்கே 0 -7 இருக்கங்காட்டி இங்கே -7 இங்கே 0ன்னு போட்டலாம். குறி எப்படி மாற்றணும்னா இங்கே -2 வந்து +2ன்னு வச்சுக்கலாம். இங்கே +3 வந்து -3ன்னு வச்சுக்கலாம். ஏபி இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஏபி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாலஸ் ஆஃப் ஏபி அஜ் ஏபி. நம்ம ஏபி மாலஸ் ஆஃப் ஏபி என்ன கண்டுபிடிச்சோம்னா ஆர்னு கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி அஜ் ஏபி என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா இதான் கண்டுபிடிச்சிருப்போம். அதை எடுத்து போட்டுடலாம். அடுத்தது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாலஸ் ஆஃப் ஏ அஜ் ஏ. நம்ம ஏ வந்து கொடுத்து கொஸ்டின் இருக்கிறத வந்து எழுதிடலாம். அடுத்தது மாலஸ் ஆஃப் ஏ குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். ஓர் 0 0 1 பெருக்கணும் ஓர் 3 3 நடுவில் ஒரு மைனஸ் வரங்காட்டி +3 மாறும். இப்போ மாலஸ் ஆஃப் ஏ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3. அடுத்தது அஜ்ஏ. அஜ்ஏ எப்படின்னா இடத்த மாற்றணும், குறிய மாற்றணும். இங்கே 0 4ங்காட்டி இடத்த மாற்றணும்னா 4 0ன்னு வந்துடும். குறிய மாற்றணும்னா -1 இங்கே 3ன்னு வரும். இதுதான் அஜ்ஏ. அடுத்தது ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா கூட இதெல்லாம் போட்டலாம். ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாலஸ் ஆஃப் ஏ அஜ்ஏ. மாலஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக நம்ம 3ன்னு போட்டலாம். அஜ்ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சது போட்டலாம். அடுத்தது பி இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னன்னா பி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாலஸ் ஆஃப் பி அஜ் பி. பி வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு, அது போட்டுடலாம். மாலஸ் ஆஃப் பின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்போ ஓர் 2 --- ப்ளஸ் ஆயிரும். +2 0 பெருக்கம் 0ன்னு கிடைக்கும். அப்போ மாலஸ் ஆஃப் பி நமக்கு என்ன கிடைக்குது? 2. அஜிபின்னா இடத்த மாத்திரம் குறிய மாத்திரம். அப்போ நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது பி இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? பி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / மாலஸ் ஆஃப் பி அஜ் பி. மாலஸ் ஆஃப் பி வந்து நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சோம், அது போட்டலாம். அஜிபி இப்போ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து போட்டலாம். அடுத்தது பி இன்வெர்ஸையும் ஏ இன்வெர்ஸையும் பெருக்கணும். பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸோட என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து பக்கத்தில் போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஏ இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து போட்டலாம். அடுத்தது வகுத்தலில் என்ன இருக்குதோ அதை 2 பெருக்கிக்கலாம். அப்போ 3 2 6. அப்போ 1/6 கிடச்சிது. இதை வந்து நம்ம ரோவையும் காலத்தையும் பெருக்கலாம். எப்படி பெருக்கணும்னா இந்த மாதிரி ஓர் 4 -4 ஓர் 3 3 -3 -4 -3 கிடச்சிருச்சு. அடுத்தது ஓர் 3 3 -3 0 பெருக்கணும் 0 கிடைக்கும். அடுத்தது ஓர் 0 பெருக்கணும் 0 கிடைக்கும். அடுத்தது ஓர் 2 +2 0 பெருக்கணும் 0 கிடைக்கும். அடுத்தது 0 பெருக்கணும் 0 கிடைக்கும். அப்போ -4 -3 ஆட் பண்ணோம்னா -7 -3 ஆட் பண்ணோம்னா -3. அடுத்தது 0 + 2னா 2 0 + 0 0. அடுத்தது நம்ம ஏபி ஹோல் பவர் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் சரிபார்க்கப்பட்டது. இது ரெண்டும் ஈக்குவலாக மாறிடுச்சு.